ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். நம்ம ஸ்கின் வந்து இந்த சுருக்கம் முகத்தில் இருந்துச்சுன்னா ரிங்கல்ஸ் செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின்னெல்லாம் அப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி இங்கெல்லாம் அப்படி இழுத்துன்னு கோடு கூட இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இங்கே ஒரு மாதிரி கோடுங்க ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் வந்து இல்லை நார்மல் ஸ்கின் எந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தேவையான ரெண்டு ரெமடி தான். ரொம்ப ஈஸியான டிப்ஸு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரிங்கிள்ஸும் சரி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் இது நாட்டிய முட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற முட்டை கூட யூஸ் பண்ணலாம். முட்டை இது தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எந்த முட்டை இருந்தாலும் சரி. இல்லை அந்த ஒயிட் இருக்கிறது மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2 ரூபாய் பேக்கெட்டு ஒரு ப்ரூ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்து நான் டிஷ்யூ பேப்பரு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது அப்ளை பண்ணும்போது முகத்துக்கு போட்டு அது ஃபுல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அது லைட்டாக ரிமூவ் பண்ணலாம். நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். வீக்லி 2 டைம்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். முகத்தில் இருக்கிற அந்த கோடுங்கள்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். இது எப்படி செஞ்சு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இன்னும் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு வெள்ளை மற்ற இது உள்ளே இருக்கிறது எடுத்துக்கணும். கொஞ்சமாக, அதிகமாக வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தேவையான அளவுக்கு. பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து நான் ப்ரூ சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ளூவும் இந்த முட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பூனில் கலக்கிற நேரம் கையே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த முட்டை வந்து ஒரு மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இதாகாது இல்லைங்களா, அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணுற நேரம் கை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் கையால் தான் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒயிட் வேணும், அந்த அளவுக்கு இந்த மாதிரி கையால் நல்லா முகம் வந்துட்டு நல்லா கழுவிடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இந்த வெள்ளை முட்டை நம்மளுக்கு முகத்தில் போடும், நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. இது வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை திரும்பி அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே அப்ளை பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி. ஏன்னா இந்த முட்டை வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ரிங்கிள்ஸ் இருக்கிறது நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த முகத்தில் இருக்க சுருக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலும் போதும். அதிகமாக இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கம்மியாக இருக்குன்னா மாதத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லாது நம்மளே போட்டு நம்ம ஸ்கின் இது பண்ணிக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி.
இதில் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற முடிங்க கூட கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்துடும் அப்படியே. ஏன்னா இந்த முட்டை நல்லா டைட் பண்ணி கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கின்னில் இது நல்லா இதாகணும். அதனால ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஒரு இது பண்ணி விட்டுடுவோம். அப்புறமா தான் அப்ளை பண்ணணும். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போடுற நேரம் இதுதான் நல்லது. ஐப்ரோ கூட டச் பண்ணுற மாதிரி போடாதீங்க. ஏன்னா நம்ம எடுக்கும் போது ஐப்ரோக்கு டச் ஆச்சுனாக்கா கொஞ்சம் வலிக்கும். அதனால ஐப்ரோக்கு டச் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஏன்னா இந்த மூக்குக்கிட்ட அந்த கருப்பு, சில பேர் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறது தான் மெயின். அப்புறமா டிஷ்யூ பேப்பரில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போடுறது இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக. அந்த முடி இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன முடி இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு வர பாருங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக நான் எடுத்த முட்டை கரெக்டாக ஆயிடுச்சு. இதுக்கு பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம். நான் ஏன் இது நைட்டி பாருங்கள், இது மேலெல்லாம் ஓனி, இது மேலெல்லாம் ஒரு மாதிரி நம்ம என்ன கஷ்டம் ரொம்ப முட்டை கவுள் வரும். ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு தான் அது டிஷ்யூ பேப்பரோடு வரும். பாருங்க, இப்போ நல்லா காஞ்சிட்டு வருது. ஆனால் இன்னும் ஒன்று நான் மறந்துட்டேன், இது போட்ட பிறகு பேசக்கூடாது. அது இல்லாமல் ஏன்னா நம்ம போட்டு நம்ம ரிங்கிள்ஸுங்க இதை அவங்க பேசும்போது இந்த சதெல்லாம் மேலே கீழே இதாகும் போது நம்ம அப்படி பேசும்போது சுருக்கம் கொடுக்கும். அதனால அந்த சுருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி போட்டுருக்கிறது. பாருங்கள், ஃபுல் நல்லா டைட்டிங் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. மெயின் நம்ம இதை அப்ளை பண்ண பிறகு பேசக்கூடாது.
ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் முகத்தில் நல்லா ஒட்டணும். அதுக்கப்புறமா தான் டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம அப்ளை பண்ணணும். பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் எடுக்கிற பாருங்க, இதில் எடுக்கும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் நோ கொடுக்கும். இந்த சவுண்டு எடுக்கும்போது பாருங்க இந்த மாதிரி இதில் கொஞ்சம் சின்ன சின்ன முடி இருந்தால் கூட நம்மளுக்கே தெரியாது வந்துடும். இன்னும் கொஞ்சம் வலிக்க எடுக்கும் போது அது எடுக்கும்போது சவுண்டு அந்த அளவுக்கு தான் காஞ்சிட்டு இருக்கணும். சும்மா போட்டு வந்து எடுக்கக்கூடாது. இங்கே பாரு கொஞ்சம் வலிக்குது தான், ஏன்னா முடி இருக்குது இல்லைங்களா, பாரு முடியிலலாம் ஒட்டிகிட்டு இருக்கு. அதுதான் உங்கள்கிட்ட புருவத்துக்கிட்ட போடாதீங்கன்றது. இங்கே பாருங்கள், இந்த புருவத்துக்கிட்ட நான் போடவே இல்லை. எப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் அடுத்து இன்னொன்று நம்ம ஸ்கின் நல்லா இன்னும் க்ளோ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு லைட்டாக கொஞ்சம் ஓவராக இது பண்ணி எடுத்துடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா வலிக்கும். எந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குதுன்னு. இங்கெல்லாம் அவ்வளோ வலிக்காது. இந்த முடிங்க இருக்கிற சைடில் நம்ம போடும்போது தான் அங்கெல்லாம் வலிக்கும். ஏன்னா இது காஞ்ச பிறகு தான் எடுக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற முடி கூட இப்படி அந்த கலட்டை கொஞ்சம் வச்ச பிறகு இது இப்படியே எடுக்கணும். ஏன்னா நம்ம இப்படி எடுக்கும் போது தான் அதில் இருக்கிற முடியெல்லாம் வந்துடும். இங்கே முடி இருக்குது, வலிக்குது. டைட்டாக கொஞ்சம் அங்கங்கே பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ என் முகத்தை நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன். இதுக்கு மேலே நம்ம என்னத்தை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் இந்த முடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிக்கும் போது சவுண்டு வரும்போது அது வலிக்குது. பாருங்க, இப்போ என் முகத்தை நான் கழுவிட்டு வந்துட்டு காட்டுறேன். பாருங்க, கழுவிட்டு இருந்தாலும் இந்த ஊரெல்லாம் இந்த முடி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேப்பர்லாம் இருந்துச்சு. இன்னும் தண்ணி போட்டு கழுவும் போது கொஞ்சம் க்ளீனாக வந்துடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இன்னும் ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு இது மேலே இந்த மாதிரி நம்ம போட்ட பிறகு நம்ம ஸ்கின் வந்து அந்த எரிச்சலில் இதாகிறதுக்கு நல்லா இன்னும் க்ளோ கொடுக்கறதுக்கு ஒரு 2 பொருளை வச்சு இன்னும் ஒரு சூப்பரான க்ளோ பண்ண போகிறோம். அதுக்கு மேலே இது ஆயிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க. தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு கொஞ்சம் தான், அதிகமாக வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம இது போட்டு இல்லைங்களா, அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும். அது இல்லாமல் அந்த முடியோடு சேர்த்து நம்ம எடுத்து வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன். அடுத்து வந்து ஹனி, அதுவும் தேவையான அளவுக்கு தான், கொஞ்சமாக சும்மா ஒரு 4-5 ட்ராப் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஹனியும்
இந்த அலோவேரா ஜெல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆன பிறகு இதெல்லாம் நம்ம முகத்தை கழுவிட்டு வந்த பிறகு இது ரெண்டும் சேர்த்து முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கழித்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லேயே துடைச்சி எடுத்துக்கலாம், இல்லாட்டா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை சூப்பரான ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். இன்னும் இப்போ இது போட்டு முகத்தில் இருக்கிற அழுக்கு என்னென்ன இருக்குது ஃபுல் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே இந்த மாதிரி முட்டை நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டில் முகத்தெல்லாம் கழுவி ஆன பிறகு லைட்டாக இப்படி ஒரு இது பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்லா சூப்பரான க்ளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணுங்க, இல்லை டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி எடுத்துடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ளோ பண்ணி கொடுக்குதுன்னு. சூப்பரான டிப்ஸு.